ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளிலும் கூட பொறுமையை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேதாகம பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த பொறுமை அநேக நேரங்களிலே நாம் இழந்து விடுகின்றோம் அல்லவா? வேதத்தில் உள்ள வெற்றியாளர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் அனைவருமே பொறுமையோடு காத்திருந்து தங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். நமக்கு தெரிந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் அனைவரையும் காட்டிலும் தாவீது, இதற்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பெரும்பாடு ஸ்திரியை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கின்றோம். 12 வருடம் அவளுடைய பெரும்பாடு அவளுக்குள்ளாய் இந்த வேதனை என்னை விட்டு எப்படி தீருமோ என்று சொல்லி அவளுடைய வேதனையை பொறுமையோடு சகித்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த சகிப்பு தன்மை நமக்குள் இருக்கின்றதா என்று எப்பவுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனை இல்லாத மனிதர்கள் ஒருவருமே கிடையாது. இமீடியட்டா நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதே தான் அந்த பெரும்பாலான ஸ்திரீயும் யோசித்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இமீடியட்டா எந்த ஆன்சரும் கிடைக்கவே இல்லை. ஒரு முறை இயேசுநாதர் அந்த வழியாய் செல்லும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டுவிட வேண்டும், அனைவருக்கும் சொஸ்தம் குடிக்கிறாரே, அநேக வியாதிகளை சுகப்படுத்துகிறாரே, என்னையும் கூட அவரால் சுகப்படுத்த முடியும் என்று விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்களாம். காரணம், அந்த பெரும்பாடு உள்ளவர்கள் அப்படியாக அந்த எந்த விதமான யூதர்களுடைய முறைமைப்படி ஆண்களை பார்க்க கூடாது, வெளியே வரக்கூடாது. அந்த சமயத்திலே இந்த பெண்மணிக்கு இப்படிப்பட்டதான காரியம் இருக்கின்றது என்று சொல்லி அனைவருக்குமே தெரியும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கூட்டத்தின் நெரிசலிலே இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இயேசு அவருடைய பரிசுத்த ஆவியிலே அதை உணர்ந்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மளுடைய வேதனையிலே, நம்மளுடைய தவிப்புகள் மத்தியிலே பொறுமையோடு இருக்கின்றோம். அதே வேளையிலே எதற்காக பொறுமையோடு இருக்கின்றோம், யார் சொல்லி பொறுமையோடு இருக்கின்றோம், எதை நோக்கி பொறுமையாக இருக்கின்றோம் என்பது மிக அவசியம். எத்தனையோ வைத்தியர்களை பார்த்து சுகம் கிடைக்கவில்லை, எத்தனையோ வைத்தியர்கள் கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிருக்கோம் அதனால பொறுமையா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமா? அல்லது எத்தனையோ விதமான மருந்து மாத்திரைகளை எடுத்தோம், எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, இந்த மருந்து மாத்திரைகளை காட்டிலும் என் தேவன் எனக்கு கிரியை செய்வார், அவர் எனக்குள்ளே கிரியை செய்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல நாம் யோசிக்கின்றோமா? அல்லது என்னுடைய கடன் பிரச்சனை, இவர்கள் எனக்கு காசு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பணம் எனக்கு வந்துவிடும், அதன் மீது நம்பிக்கையா இருக்கேன், அதனால் நாம் பொறுமையாக காத்திருக்கின்றோமா? அல்லது நம்மளுடைய பொறுமை இயேசுவின் மீது இருந்து என் கஷ்டம் தீரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கின்றோமா? இதுதான், இந்த பொறுமை தான் கர்த்தர் எதிர்பார்க்க. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்னிடமாய் சாய முடியும். அப்பொழுதுதான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வேதனை நீங்கிற்று என்று பார்க்கின்றோம். இனி நீ சுகம் பெறுவாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த மகளுக்கு சுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில உங்களுக்கும் கூட இது போன்ற பாடுகள், எனக்கென்று ஒரு விடியற்காலம் எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை என்று சொல்லி அநேகர் கண்ணீரோடு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கட்டுகள் யாவற்றையும் மறுத்து உங்களுக்கானவைகளை உங்களிடத்தில் வந்து சேர பண்ணுவார். பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். Have a blessed day. Praise be to God.